நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தான் எந்த கவலையும் இல்லையே. நான் நினைச்சபடி என் வாழ்க்கையில் எல்லாமே கிடச்சிட்டுனா எனக்கு என்ன கவலை இருக்குது சொல்லுங்கள். நினைச்சதெல்லாம் நடந்தால் அந்த வாழ்க்கையே சொர்க்கங்க. கரெக்டு தான். நினைச்சதெல்லாம் நடந்தால் நம்ம வாழ்க்கையில் வேறு என்ன வேணும்? ஆனால் நினைச்சது எல்லாமே நடந்துருதா? நான் என்னென்னமோ நினைக்கிறேன், என் வாழ்க்கையில் அதெல்லாமா நடந்தது. என் வாழ்க்கையில் வெறும் தோல்வி தான் நடந்திருக்கு போங்க அப்படின்னு சொல்லி புலம்புறவங்க தானே இன்றைக்கி அதிகமாக இருக்காங்க. நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுகிறாய் என்று சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. நீ எதை நோக்கி பயணிக்கிறாயோ, எதை நோக்கி உன்னுடைய முயற்சி இருக்குதோ அதை நோக்கி உன்னுடைய வெற்றியும் இருக்கும். அது நிச்சயம் உன்னை தேடி வரும் அப்படின்னு நிறைய அறிஞர்கள், தத்துவ ஞானிகள்லாம் ஒரே கருத்தை தான் சொல்லியிருக்காங்க. உன் எண்ணம் போல தான் உன் வாழ்க்கை இருக்குங்கிறது தான் அவங்க கூறிய கருத்து. ஆனால் அந்தமாரி இருக்கா? நாம் நினைக்கிறது எல்லாமே நமக்கு கிடச்சிட்டான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை தான். அப்போ நினைப்பதை அடைவதற்கு, நம் குறிக்கோளை அடைவதற்கு, நாம் நினைத்ததெல்லாம் நமக்கு கிடைப்பதற்கு நாம் என்ன செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாது என்பதை பற்றி விளக்கும் கதை தான் இது. வணக்கம், வெல்கம் டு பாசிட்டிவ் தாட்ஸ், திருக்குறளின் வழியில் குட்டி கதைகள். அந்த கிராமத்தில் அருண் என்ற ஒரு மாணவன் 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தான். ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவன், ரொம்ப சுமாராக படிக்கக்கூடியவன். ஏதாவது 1-2 மார்க்கில் பாஸ் ஆகிடுவான், இல்லை ஒரு நாள் ஃபெயிலும் ஆகிருக்கான். ஒரு தடவை பரீட்சையில் ரொம்ப கம்மியாக கணக்கு பாடத்தில் 16 மார்க் எடுத்து, 100க்கு 16 மார்க் எடுத்து ஆசிரியர்கிட்ட பயங்கரமாக திட்டு வாங்கியிருக்கான். இதுதான் அவனுடைய தகுதி. ஒரு நாள் அந்த ஆசிரியர் வகுப்பறையில் எல்லா மாணவ மாணவிகள்கிட்டையும் நீங்கள் படித்து பிற்காலத்தில் என்னவாக விரும்புகிறீங்கன்னு கேட்குறாரு. ஒருத்தங்க நான் டீச்சர் ஆக போகிறேன்னு சொல்கிறாங்க, ஒருத்தங்க டாக்டர் ஆக போகிறேன், இன்ஜினியர் ஆக போகிறேன்னு ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்ல, இந்த அருண் என்ற மாணவனை கேட்க அவன் நான் படித்து ஒரு நல்ல கலெக்டர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். என்னது, கலெக்டர் ஆக போறியா? ஆமாம், நான் இந்த ஊருக்கே கலெக்டராக வருவேன்னு சொல்கிறான். உடனே எல்லாரும் சிரிச்சிடுறாங்க. அந்த ஆசிரியரும் அவனுக்கு ஊக்க வைக்காமல் கேலி பண்ணிட்டார். என்ன, நீ படித்து முதல்ல பாஸ் ஆகு, அப்புறம் கலெக்டர் ஆகலாம். 10 மார்க் எடுத்துகிட்டு உட்காந்துருக்க, என்னமோ 100க்கு 100 எடுத்த மாதிரி பேசுகிறிய அப்படின்ட்டு ரொம்ப கேலி பண்ணி பேசிடுறாரு. எல்லா மாணவ மாணவிகளும் சிரிச்சிடுறாங்க. அவனுக்கு ரொம்ப அவமானமாக போயிடுது. நிஜமாகவே படித்து முடிச்சுட்டு கலெக்டர் ஆகணுங்கிற எண்ணம் அவனுக்கு இருந்திருக்கு. அதை தான் அவன் சொல்லியிருக்கான். அதே நினச்சிட்டு வீட்டில் போய்ட்டு உட்காந்துருக்கான். அவங்க அப்பா ஒரு கூலி தொழிலாளி. அவருடைய வேலையை முடிச்சுட்டு மழையில் நனைஞ்சிக்கிட்டே வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு பையன் சோர்வாக உட்காந்ததை பார்த்துட்டு, என்ன பையன் சோர்வாக இருக்கான், அவன் சாப்பிட்டானாமான்னு தான் மனைவிகிட்ட கேட்குறாரு. இல்லைங்க, வந்ததுலேருந்து அவன் எதுவுமே பேச மாட்டேங்கிறான், அவன் சரியாக சாப்பிடவும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அவர் போயிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு இது சாப்பிடுப்பான்னு சொல்கிறாரு. இல்லைப்பா, எனக்கு சாப்பாடு வேண்டாம். ஏன்பா, நான் நல்லா படித்து என்னால் கலெக்டர் ஆக முடியாதா? எல்லோரும் என்னுடைய ஆசையை சொன்னோன்னே சிரிச்சிட்டாங்க, எங்கள் சாரு கூட என்னை கிண்டல் பண்ணிட்டாங்கன்னு நடந்தது எல்லாத்தையும் அவங்க அப்பாக்கிட்ட சொல்கிறான். இல்லைப்பா, நிச்சயமாக நீ மனசு வச்சேன்னா நீ எதையும் சாதிக்கலாம். மற்றவங்க உன்னை நம்பணுங்கிறதுல தம்பி, உன்னை நீ நம்பணும். உன்னை நீ நம்பினேன்னா நீ நிச்சயமாக எதுலேயும் வெற்றி பெறலாம். உன்னால் முடியும். நீ கஷ்டப்பட்டு படி, நிச்சயமாக நீ இந்த ஊரில் ஒரு நல்ல கலெக்டராக வருவ, இந்த ஊருக்கே கலெக்டராக வருவ, எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீ உன் மேலே நம்பிக்கை வை அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. அவங்க அப்பா சொன்னது அந்த அருண் மனசில் அப்படியே பதிஞ்சு போச்சு. அப்பாவே சொல்லிட்டாங்க, நம்மளால் முடியும்னு முடிவெடுக்கிறான். கொஞ்ச நாட்களில் அவங்க அப்பா ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிடுறாரு. அடுத்த ஒரு சில மாதங்கள்லேயே அவங்க அம்மாவும் அதை நினைத்து நினைத்து அவனை விட்டு இறந்துடுறாங்க. அப்பா அம்மா 2 பேருமே இந்த உலகத்தை விட்டுட்டு அந்த பையனை தனியாக விட்டுட்டு போயிடுறாங்க. அவன் கல்லூரி படிக்கும்போது இந்த சம்பவம் நடக்குது. அது அவன் மனதை பெரிதாக பாதிக்குது. ஒரு சில நாட்களுக்கு பிறகு நம்ம கல்லூரி படிப்பை நாம் முடிச்சே ஆகணும்னு முடிவு பண்ணுறவன் மாலை நேரத்தில் சிறிய கடைகளில் சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு அதில் கிடைக்கிற வருமானத்தை வச்சு கல்லூரி படிப்பை முடிக்கிறான். முடிச்சுட்டு வேறு எந்த வேலைக்கும் போகாமல் இந்த சின்ன சின்ன வேலைகளை பார்த்துட்டு அவனுடைய தேவைகளுக்கு மட்டும் சம்பாரிச்சுக்கிட்டு அவனுடைய குறிக்கோள் அந்த கலெக்டர் ஆகிறதுக்கு படிக்கிறான், எக்ஸாம் எழுதுகிறான், தோல்வி அடைகிறான். இப்படி பல வருடங்கள் முயன்று பார்க்குறான். சொந்தக்காரங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க, என்னப்பா அது, படித்து முடித்து 5 வருஷமாக நீயும் தான் முயற்சி பண்ணுற, கலெக்டர் ஆகிடுவாங்கிற, எந்த காலத்தில் ஆகிறது
அப்படின்னு பேசுகிறாங்க. அப்போல்லாம் அவனுக்கு அவங்க அப்பா சொன்னது மட்டும்தான் ஞாபகம் வருது. யார் உன்னை கிண்டல் செய்தாலும் கேலி செய்தாலும் அதை பற்றி நீ கவலைப்படாத, மற்றவங்க உன்னை நம்பணும்னு இல்லை, நீ உன்னை நம்புன்னு அவங்க அப்பா சொன்னது தான் அவனுக்கு ஞாபகம் வந்தது. அதை மனசில் கெட்டியாக உறுதியாக பிடிச்சிக்கிட்டு படித்தான். ஒரு நாள் அவன் படித்த பள்ளியில் ஆண்டு விழா நடக்குது. அந்த ஆண்டு விழாவுக்கு ஒரு சீஃப் கெஸ்ட் வராங்க. அந்த அரசு அதிகாரியோட கார் உள்ளே வருது. காரை திறந்து இறங்குறது வேறு யாரும் இல்லைங்க, இந்த அருண். இந்த அருண் என்ற மாணவன் அந்த மாவட்ட ஆட்சியாளராகி அவனுடைய படித்த பள்ளிக்கே சிறப்பு விருந்தினராக வரான். அந்த பள்ளியில் நடந்த ஆண்டு விழாவில் தன் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளையே அப்போ படிச்சுட்டு இருக்க மாணவ மாணவிகளுக்கு அறிவுரையாக சொல்லி, நீங்களும் நினச்சிங்கன்னா எப்பேற்பட்ட உயர்ந்த நிலையையும் அடைய முடியும், அதுக்கு நம்பிக்கையும் தொடர் முயற்சியும் வேணும்னு சொல்லி அனைவருக்கும் அறிவுரை சொல்லிவிட்டு அங்கு அவனுக்கு பாடம் எடுத்த ஆசிரியர்கள்லாம் சந்தித்து வாழ்த்து பெறான். அப்போது இவனை கேலி செய்தார் இல்லையா, அந்த ஆசிரியர் அந்த அருண்கிட்ட வந்து, தம்பி இன்றைக்கி நீ மிகப்பெரிய ஒரு மாவட்ட ஆட்சியராக வந்துட்ட, படித்து முடித்ததுக்கப்புறம் நீ வந்து கலெக்டர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணதெல்லாம் நானும் கேள்விப்பட்டேன். நான் செய்த கேலி, அந்த அவமானத்தை நீ ஒரு ஊன்றுகோலாக, உனக்கு ஒரு பெரிய ஒரு அவமானம் நடந்துட்டுன்னு மனது உடையாமல் அதை வச்சே நீ ஒரு கலெக்டராக இருக்கங்கிறப்போ உன்னுடைய நம்பிக்கையை பார்க்கும்போது என்னால் நிஜமாகவே நான் செய்த தப்பை நினச்சி வருந்துறேன்ப்பா. நான் உன்னை கேலி செய்திருக்கக்கூடாது. உன்னுடைய நம்பிக்கை நிஜமாகவே என்னை மெய் சிலிர்க்க வைக்குது. நம்பிக்கை இருந்தால் எதையும் சாதிக்கலாங்கிறதுக்கு நீ ஒரு பெரிய உதாரணம்னு சொல்லி அந்த அருண் என்ற மாவட்ட ஆட்சியரை ஆசீர்வாதம் பண்ணி வாழ்த்து சொல்லி அந்த ஆசிரியர் அனுப்பி வைக்கிறார். இந்த கருத்தை தான் இந்த திருக்குறள் மூலமா நாம் புரிஞ்சிக்க முடியுது. நம்பிக்கை இருந்தால் நாம் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்கலாம் என்பது தான் இந்த குறளின் மூலமும் இந்த கதையின் மூலமும் நாம் தெரிந்து கொள்வது. நாம் நினைத்தது நிச்சயம் நடக்கும். நாம் எதற்காக முயற்சிக்கிறோமோ அது நிச்சயம் கிடைக்கும். அதுக்கு நம்ம உண்மையாக முயற்சி செய்யணும். அந்த நம்பிக்கையை முழுதாக நாம் நம்பணும். நிச்சயம் நடக்கும், நம்பினால் நடக்கும், முயற்சி செஞ்சால் வெற்றி தான் அப்படின்னு நினைக்கணும். கொஞ்சம் கூட தளர்வு இருக்கக்கூடாது. நம்மளால் முடியுமா, இதெல்லாம் நடக்குமாங்கிற எண்ணம் வரவே கூடாது. முழு மனதுடன் முயற்சி செய்தால் அந்த இறைநிலையே நமக்கு துணை நின்று நமக்கான வெற்றி பாதையை அமைத்து தரும் என்பதுதான் இக்கதையின் மைய கருத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம பதிவு பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் மூலம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.